நான் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக பேச முடியாததற்கு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். அடுத்த லட்சத்துக்கும் அதிகமான பணமாக தற்பொழுது நபர்களிடமிருந்து ஏமாற்றப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இது தற்பொழுது அதிகரித்து வருகின்றது. அந்த பதவி தெரிவு செய்யப்பட்டதும் தலைவரானதும் பிழையான ஒரு நடைமுறை, அது பிழையான முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை சிவஞானம் ஸ்ரீதரனை ஒத்துக்கொண்டு அங்கு கையெழுத்து விட்டுவிட்டு வெளியில் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாக சுமந்து பொங்கு தமிழ் இந்த பிரகடன நாளிலே தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை களைந்து சாதி வர்க்கம் அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனை மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. வேலை வழங்குவது அரசாங்கத்துக்கு சிக்கலான ஒரு விடயமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் விசித்திரமான போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். துப்புரவு பணியாளர்கள் போன்றும் பல்வேறு வேலை செய்பவர்கள் போன்றும் அவர்கள் வேலை செய்து தமக்குரிய படிப்புக்குரிய பட்டம் கிடைக்கப்பெறவில்லை என்பதை ஆதங்கத்துடன் வெளிப்படுத்தும் வகையில் அந்த போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் கூலி தொழிலாளர்களையும் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் அவமதிப்பதாக உள்ளதாகவும் பல்வேறு விமர்சனங்களும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க ஏற்கனவே இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விடயத்தில் தலையிட்டு இந்த விடயம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் ஏற்கனவே கதைத்திருந்து அது தொடர்பாக தான் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தெற்கிலும் இவ்வாறு வேலையில்லாமல் இருக்கின்ற பட்டதாரி மாணவர்களுடைய விவரங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனிப்பட்ட ரீதியில் சேகரிக்க தொடங்கினார். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட விடயங்களை வைத்து அவர் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே கதைத்தது தொடர்பான பிரச்சினை தீர்ப்பதாக தெரிவித்தார். ஆனால் அவருக்கு பாராளுமன்ற மட்டத்தில் ஒரு சதி இடம்பெறுகின்றது. போன முறை இடம்பெற்ற 3 நாள் அமர்வுகளிலும் அவருக்கு பேசுவதற்கான நேரம் வழங்கப்படவில்லை. அந்த நேரத்தை ஒதுக்குவதற்காக எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து அவர் கோரிக்கை கடிதம் ஒன்றையும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த கடிதத்தை பிறப்பித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் அது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானிப்பதாக எதிர்க்கட்சியினுடைய பிரதம கொறடா தெரிவித்தார். அதற்கு பின்னரும் அவருக்கு பேச நேரம் வழங்கப்படவில்லை என்பதால் அவர் சபாநாயகருக்கு தொடர்ச்சியாக சபையில் இது தொடர்பாக கவனம் எடுக்குமாறு கூறினார். அப்பொழுதும் அங்கு கவனம் எடுக்கப்படவில்லை. அதன் பின்னர் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சில வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் அந்த தனக்குரிய நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து கடிதம் எழுதினார். இந்த நிலையில் அவர் இந்த பாராளுமன்றத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் பிரச்சினை தொடர்பாக பேச முடியவில்லை. எனவே தான் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக பேச முடியாததற்கு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் அமர்வுகளில் நிச்சயமாக இந்த வேலையில்லா பட்டதாரிகள் பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என அவர் இப்போது தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆர்ப்பாட்டம் இந்த கவனித்து வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது அதிகளவான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அதுவும் நூதனமான முறையில் இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் இதுவரை 60 லட்சத்துக்கும் அதிகமான பணமாக தற்பொழுது நபர்களிடமிருந்து ஏமாற்றப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இது தற்பொழுது அதிகரித்து வருகின்றது. எனவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் டயலாக் கம்பெனி என குறிப்பிட்டு அதிர்ஷ்ட லாபத்தில் சீட்டு விழுந்துள்ளதாகவும் பரிசு விழுந்துள்ளதாகவும் நீங்கள் குறித்த தொகை 8 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளது, அதனை பெறுவதற்கு உங்கள் வங்கி கணக்கு இலக்கம் அனுப்ப வேண்டும். அது தொடர்பாக அவர்கள் உங்களுடன் வெவ்வேறு தொலைபேசி இலக்கங்களுடன் உங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முனைகிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் தற்போது பதிவாகியுள்ளது.
அந்த வகையில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் பெண் ஒருவரிடம் இவ்வாறான ரீதியில் 2 லட்சம் ரூபாவும், அதே பகுதியில் வயது முதிர்ந்த முதியவர் ஒருவரிடம் 29 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. வெறும் 8 லட்சம் ரூபாவுக்காக ஆசைப்பட்டு அவர் 29 லட்சம் ரூபாய் இழந்துள்ளார். குறிப்பாக டயலாக் கம்பெனி என குறிப்பிட்டு உங்களுடைய இந்த இலக்கத்துக்கு 8 லட்சம் ரூபாய் பணத்தொகை பரிசு விழுந்துள்ளது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இலங்கை வங்கி கணக்கிலக்கம் வழங்கப்பட வேண்டும். முதல் இன்னுமொரு வங்கி கணக்கை வழங்கியுள்ளார். அதில் மீதியாக இருந்த தொகை குறைவாக இருந்ததனால் அவர்கள் இன்னொரு கணக்கை கேட்டுள்ளனர். அதில் 29 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. இதேபோல் உடுத்துறையில் 2 லட்சம், மொத்தமாக 32 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் யாழ்ப்பாணம் கஸ்தூரியாரில் உள்ள நகைக்கடை ஒன்றிலும் இவ்வாறு நூதனமான முறையில் தங்களை TID குற்றப்புலனாய்வு பிரிவினர் என அழைத்து அங்கு சோதனையிடுவதாக தெரிவித்து கடைக்குள் அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளனர். எனவே யாழ்ப்பாணத்தில் தற்போது இவ்வாறான மோசடிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். வடமராட்சி கிழக்கு ES பிரிவு 430. எனக்கு தற்பொங்கல் அன்று 14ஆம் தேதி ஒரு சின்ன போன் வச்சிருந்தாங்க, வைபாவிக்கிறவா. அதுக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது 7:35 அப்படி வந்தது. கரெக்டாக சொன்னது, ஐயா உங்களுக்கு 8 லட்சம் பரிசு விழுந்திருக்கு, பணப்பரிசு விழுந்திருக்கு 8 லட்சம். நீங்கள் POC பேங்கில் அக்கௌண்ட் கொண்டு கேட்டேன். நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், POC பேங்கில் அக்கௌண்ட்டும் IC நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போல் 3ஐயும் தாங்கும் என்று சொன்னேன். நான் பரிசு விழுந்தாதான் என்று விரிவாயமாக கொடுத்தேன். உங்கள POC பேங்கில் இருந்து காசு 2 அக்கௌண்ட்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க என்று சொன்னேன். அந்த எடுத்த அந்த சிவத்தலை கையிலையும் காட்டினேன். இந்த 50, 40, 45 அப்படியே பாருங்க ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட 24,10,000, இன்னொரு பேங்கில் 5,12,000 கிடந்தது. ஒன்றில் அப்போ கிடந்த 108 லட்சம் மிகுது. மற்ற குறுகிய காலம் கிடந்தது. அப்போ நாளைய தினம் திருகோணமலையில் கூடவுள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழுவானது தீர்க்கமான ஒன்றாக அமைய உள்ளது. தலைமைத்துவம் தொடர்பான விடயம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. அதாவது தலைமையாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த தலைமைத்துவ தெரிவு பிழையானது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சிக்குள் ஒரு சிலர் குழப்ப முயற்சிப்பதால் அவ்வாறான வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். ஆனால் சுமந்திரன் அவ்வாறு அல்ல. ஏற்கனவே தாம் செய்த, அதாவது தலைவர் தெரிவு பிழை என நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என சுமந்திரன் தெரிவிக்கிறார். முதலாவதாக வழக்கு தொடரப்பட்டு முதல் நாளன்றே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டவர்களில் நான் செல்லவில்லை, என்னுடைய தாயினுடைய இறுதிக்கிரியைகள் காரணமாக நான் செல்லவில்லை, மிகுதி அனைவரும் சென்றார்கள். அவர்கள் அங்கு தாங்கள் அன்று ஏற்றுக்கொண்ட 21ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் நடந்த விடயங்கள் அரசியல் ஜாப்புக்கு முரணானது என அவர்கள் அங்கு ஏற்றுக்கொண்டதுடன் வழக்கு பத்திரத்தில் அவர்கள் கையெழுத்து விட்டுள்ளனர். எனவே அந்த பதவி தெரிவு செய்யப்பட்டதும் தலைவரானதும் பிழையான ஒரு நடைமுறை, அது பிழையான முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை சிவஞானம் ஸ்ரீதரனை ஒத்துக்கொண்டு அங்கு கையெழுத்து விட்டுவிட்டு வெளியில் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாக சுமந்திரன் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் நாளைய தினம் திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறுகிறது. இது ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக ஏற்கனவே சிலருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக சிலர், அதாவது அரசியல் ஜாப்பை நேரடியாக மீறியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு விளக்க கோரிக்கைக்கான அவகாசம் எதுவும் இல்லாமல் நேரடியாக அரிய நேத்திரம் உட்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். பொது வேட்பாளராக அவர் போட்டியிட்டதன் காரணமாக இந்த விளைவை அவர் எதிர்நோக்கின்றார். இந்த நிலையில் சிலருக்கு மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு தற்போது விளக்க கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான விளக்கங்களை அனுப்புமாறு குறிப்பிட்ட கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அடுத்த கட்ட முடிவுகள் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக ஒழுக்காற்று சபை தலைவரை எடுக்க வேண்டும், ஒழுக்காற்று சபையை எடுக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைமையை பொறுத்தவரை ஒழுக்காற்று சபை ஒன்று நடைமுறையில் இல்லை என சுமந்திரன் தெரிவிக்கின்றார். ஏனெனில் ஒழுக்காற்று சபையினுடைய தலைவராக தற்போது யோகேஸ்வரன் செயற்படுகின்றார். ஆனால் இந்த யோகேஸ்வரன் மீதே தற்பொழுது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்சியினுடைய அரசியல் ஜாப்புக்கு மீறினார் என அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனவே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளான ஒருவர் ஒழுக்காற்று குழுவினுடைய தலைவராக செயற்பட்டு அவரை அது தொடர்பாக விசாரிப்பது என்பது பொருத்தமற்ற ஒரு விடயமாக அமையும் என்பதால் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் சற்று காலதாமதம் ஆகலாம் என
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் நாளைய தினம் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் இவ்வாறான விடயங்கள் காரசாரமாக இடம்பெறும். அத்துடன் இந்த புதிய அரசியலமைப்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பிலும் கஜேந்திரகுமாரினுடைய தமிழ் மக்கள் பேரவையினுடைய திட்டத்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதா என்பது தொடர்பிலும் தீர்க்கமான முடிவுகள் ஆரம்பிக்கப்படும். தலைவர் திரு மாவை சேனராஜா ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவை அடுத்து எங்களுடைய கட்சி யாப்பின் பிரகாரம் சிரேஷ்ட உபதலைவர் எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே அதில் சர்ச்சை எதுவுமே கிடையாது. கட்சி ஏகமனதாக யாப்பின் அடிப்படையிலே அந்த நியமனத்தை செய்திருக்கிறது. இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள். அடுத்த மாநாடு நடைபெறுகிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும். அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த வழக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டும். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்ததாக நான் அறிகிறேன். அது திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே பிற்போடப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு February 13ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிலே கூட 6 எதிராளிகள் ஏற்கனவே வழக்காளி சொன்ன நிவாரணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த விதத்திலே அந்த வழக்கு முடிவுறுத்தப்படலாம், அல்லது ஒரு சுமூகமான விதத்திலே அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை கூட நான் சென்ற ஜூலை மாதத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கு நான் பிரேரித்திருக்கிறேன். ஆகையினாலே அந்த வழக்கு முடிவுக்கு வந்தால் மாநாடு நடத்துவதற்கு எந்த வித தடையும் இருக்காது. வழக்குகள் முடிவுறுத்தப்பட்டால் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன? திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே வைக்கப்பட்ட வழக்கிலே தலைவர் தெரிவும் அதைத் தொடர்ந்து நடந்த அடுத்த கூட்டத்திலே மற்ற நிர்வாகிகள் தெரிவும் பிழையான முறையிலே செய்யப்பட்டதாகத்தான் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், அது பிழையான முறையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று திரு ஸ்ரீதரன் உட்பட என்னை தவிர மற்ற அனைத்து எதிராளிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது பிழையாகத்தான் செய்யப்பட்டது, பொதுக்குழு உடைய சேர்க்கை தவறானது என்று அவர்கள் முதல் நாளிலேயே ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழலிலே மாநாடு அந்த பொதுக்குழு திரும்பவும் நடைபெற வேண்டும். அதிலே தான் புதிய தெரிவுகள் செய்யப்பட வேண்டும். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். பொங்கு தமிழ் பிரகடனத்தினுடைய 24வது எழுச்சி நாள் நினைவேந்தலிலே இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்கு தமிழ் பிரகடன நாள் இன்று 24 ஆண்டுகளை எட்டியிருக்கிறது. இன்றும் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்கு தமிழ் பிரகடன நாளும், அதுபோல மே 18 முள்ளிவாய்க்கால் நாள், அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்கு தமிழ் இடம்பெற்ற 2001ஆம் ஆண்டு 1 வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம். பொங்கு தமிழ் இந்த பிரகடன நாளிலே தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை களைந்து சாதி, வர்க்கம், அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். அனைவருக்கும் பல்கலைக்கழக சமூகமாக இந்த நேரத்திலே நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.